Dear student, next topic trigonometric ratio for complementary angles. Trigonometric ratio for complementary angles. So complementary angles how to use in trigonometric ratio. So take one right angle triangle. So take right angle triangle. Okay, here A, B, C. So angle A is 90 degree. Angle B is 30 degree. Okay, consider angle B is 30 degree. But what about C angle? How to find out? So 90 degree minus 30 degree is equal to 60 degree. So this is a C angle. Okay, so angle A is 90 degree. Angle B is 30 degree. அப்போ C degree நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா 90லேருந்து 30 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு C angles கிடச்சிரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு so here 90, here 45. So here A, B, C. அப்போ angle A is a 90 degree, angle C is a 45 degree. அப்போ angle B is, so 90 degree minus 45 degree, 45 degree. So sum of the three angles in a triangle 180. So the three angles add பண்ணும்போது நமக்கு 180 நமக்கு கிடைக்கணும். So add பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 180 கிடைக்கும். So இதே மாதிரி தான் like this. Take right angle triangle. Angle A is 90 degree. Consider angle B is theta. Angle B is theta. அப்போ what about C angle? What about C angle? 90 degree minus theta. Okay. So angle A is 90 degree da. Angle, consider the angle B is theta. But what about C angle? நம்ம அப்படி தானே பார்த்தோம். இப்போ 90 degree அப்படின்னா இங்கே 30 degree. அப்போ what about the C angle? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு angle C கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. அப்போ angle A வந்து நம்ம 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் பிங்கிறத நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ வாட் அபவுட் சி ஆங்கிள் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது ஆங்கிள் சி கிடைக்குது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம trigonometric ரேஷியோ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு sin theta. Sin theta opposite by hypotenuse. Okay, so theta is here. அப்போ opposite side means AC. Opposite side is AC. அப்போ AC by hypotenuse means BC. Okay, next cos theta. Cos theta means adjacent by hypotenuse. Adjacent by hypotenuse. Adjacent means this is the opposite side. This is the adjacent side. Upper adjacent side means AB by hypotenuse BC. Next tan theta. Tan theta opposite by adjacent. So BC cancel ஆயிரும். அப்போ AC by AB. Okay. So sin theta, cos theta, tan theta. Okay. Cosecant theta. So cosecant theta reciprocal sin theta. Reciprocal of sin theta. So sin theta reciprocal BC by AC. Next cos theta reciprocal secant theta. So here BC by AB. Next tan theta reciprocal cot theta. So AB divided AC. Okay. Okay. So next angle C. Okay, next angle C. Consider the angle C 90 degree minus theta. Okay, so instead of theta we take 90 degree minus theta. So here sin இங்கே தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே இந்த ஆங்கிள் C எடுக்க போகிறோம். அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ இங்கே தீட்டான்னு எடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கிடச்சிச்சு பார்த்துக்கோம். ஓகே, தீட்டாங்கிறப்ப நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கிடச்சி இதை நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ தீட்டாவுக்கு பதிலாக நம்ம 90 டிகிரி மைனஸ் தீட்டா எடுக்கிறோம். ஓகே, இப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ் தானே. இப்போ நம்ம இங்கே ஆங்கிள்ஸ் எடுத்திருக்கோம், ஆங்கிள் சி எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு எதுனா ஏபி. ஏபி பை ஹைப்போட்டெனியூஸ் என்னது பிசி. நெக்ஸ்ட்டு காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து இதுதான் வரும், ஏன்னா இது ஹைப்போட்டெனியூஸ் தானே. அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா எடுத்ததுனால இது ஆப்போசிட் சைடு, திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ
adjacent by hypotenuse னு வரும். adjacent means AC by BC. So next turn 90 degree minus theta. So opposite by adjacent. அப்போ BC cancel ஆயிரும். அப்போ AB by AC. ஓகேடா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தீட்டான்னு எடுக்கும்போது நம்ம இங்கே தான் இந்த ஆங்கிள் பியை தான் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நம்ம ஏசி பை எனது ஹைப்போடெனிஸ்னு போடும். அட்ஜசன்ங்கிறப்ப இது அட்ஜசன் தான் வந்துடும். ஹியர் ஆங்கிள் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. நான் இந்த ஆங்கிள்ஸ் இப்போ நான் எடுக்கிறேன். அப்போ எடுக்கும்போது இதுதான் ஆப்போசிட் சைடு வந்துடும், இது அட்ஜசன் சைடாக வந்துடும். ஏன்னா ஹைப்போடெனிஸ் அதே தான் வரும். ஓகே, அப்போ இது ஆப்போசிட் சைடாக வந்துடும், இது நம்மளுக்கு அட்ஜசன் சைடாக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு so cosecant of 90 degree minus theta. அப்போ இது cosecant of 90 degree minus thetaங்கிறது ரெசிப்ரோக்கல் தான். அப்படியே நம்ம ரிவர்ஸ் எழுதுவோம். அப்போ BC by AB. நெக்ஸ்ட் secant of 90 degree minus theta BC by AC. நெக்ஸ்ட் cot of 90 degree minus theta அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் போது AC by AB. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இது ஃபுல்லாத்தையுமே நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஈக்குவேஷன் 2. ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டா எடுக்கிறேன். சைன் தீட்டா இதே இதுக்கு ஒரு வேல்யூ நம்ம எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே ஏசி பை பிசின்னு இருக்கா. ஸோ இதே மாதிரி வேல்யூ நமக்கு எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏசி பை பிசி இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ இது இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஏசி பை பிசி இங்கேயும் ஏசி பை பிசின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் கம்பேர் பண்ணிக்கலாமா. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் எழுதிக்கலாமா. அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாமா. அப்போ சைன் தீட்டாவை நம்ம காம்ப்ளிமெண்டரியில் எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. நெக்ஸ்ட் காஸ் தீட்டாவை எப்படி எழுதுறீங்க பாருங்க. ஸோ காஸ் தீட்டா ஏபி பை பிசி. வேறு எங்கே ஏபி பை பிசியாக இருக்குன்னு பாருங்க. காம்ப்ளிமெண்ட்ரியில் ஏபி பை பிசி இந்த இருக்கா. ஸோ அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் காஸ் தீட்டாவும் சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவும் இது ரெண்டும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் ஏபி பை பிசி, இங்கேயும் ஏபி பை பிசி. ஓகே, அப்போ இது ரெண்டு ஈக்குவல் எழுதிக்கலாமா. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம்டா. ஸோ இந்த வேல்யூயும் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி இப்போ இதுக்கு நம்ம ஆஃப்டர் இது ரெண்டையும் பார்ப்போம். ஓகே, அதோடைய ரெசிப்ரோக்கல் ஆஃப்டர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவுக்கும் அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரிக்கும் பார்ப்போம். தீட்டாவுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரிக்கும். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு ரெண்டுடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் காஸ் தீட்டாவுக்கு சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவோட ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டர்ன் தீட்டா. பாருங்கள் டர்ன் தீட்டா இங்கே பாருங்கள் ஏசி பை ஏபி அவருடைய காம்ப்ளிமெண்ட் அப்படியே பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ இங்கே டர்ன் ஆஃப் அப்படிங்கிறப்ப இது ரெண்டு ஈக்குவலாக இல்லை. ஓகே, அப்போ எங்கே ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறப்ப காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஏசி பை ஏபி இங்கேயும் ஏசி பை ஏபி. ஸோ அப்போ இது ரெண்டு என்னது ஈக்குவலாக இருக்குது நம்மளுக்கு. அப்போ டர்ன் ஆஃப் தீட்டாவுக்கு எந்த வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்படியே காம்ப்ளிமெண்ட்ரியில் காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம் இந்த நிறைய பேர் இதை மட்டும் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ரி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நான் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு சம்முக்கு யூஸ் ஆக போகிறது இந்த இது தான். ஓகே, சைன் வந்துச்சுன்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி காம்ப்ளிமெண்ட்ரி காசுன்னு வரும். காசு அப்படின்னா சைன் மாறிடும். டேர்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் காட்டு. டேர்ன்னா காட்டுனா டேர்ன் வந்துடும். ஓகே, இது அப்படியே நம்மளுக்கு இப்போ இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொசிக்கன் தீட்டா போகுமா. அப்போ கொசிக்கன் தீட்டா அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு பாருங்கள் பிசி பை ஏசி எங்கே ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். இந்த இருக்குத்தியா பிசி பை ஏசி இந்த இருக்குது ஈக்குவலாக இருக்கிறது. ஸோ இங்கேயும் பிசி பை ஏசி, ஹியர் பிசி பை ஏசி அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரியில். ஸோ இது ஃபுல்லாமே தீட்டாவுக்குரியதுடா, இது ஃபுல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரிக்குரியது. அப்போ இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணணும். இதை ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ கொசிக்கன் தீட்டா பிசி பை ஏசி, அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்குது நம்மளுக்கு பிசி பை ஏசி சீக்கன் தீட்டா.
அப்போ சீக்கன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ கொசிக்கன் வந்துச்சுன்னா சீக்கன். ஸோ அப்போ சீக்கன் தீட்டான்னு வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக என்ன தான் வரப்போகுது பாருங்கள், சீக்கன் தீட்டான்னு பாருங்கள் பிசி பை ஏபின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் 2ல் பிசி பை ஏபி. அப்போ சீக்கன் தீட்டா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே கொசிக்கன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு டர்ன் தீட்டா காட் தீட்டா. ஸோ காட் தீட்டா பாருங்கள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இங்கே ஏபி பை ஏசி. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல் இங்கே பாருங்கள் ஏபி பை ஏசி எதுக்கு எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டர்ன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறக்காக நான் டிரைவ் பண்ணியிருக்கேன்டா, இது நமக்கு நீட் நாட் பி. ஸோ ஹியர் த 6 complementary angles very very important. So sin is cos, cos is sin, tan cot. Okay, cosecant அப்படின்னா secant, secant அப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்டரி cosecant, cotனா tan. ஸோ இது ரெண்டும் நீங்கள் டேன்னு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக காட்டு வந்துடும், காட்டுனா tan. ஓகே, ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சைன்னா காஸ், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை, சைன் வந்தால் காஸ் ஆஃப் 90 டிகிரி, காஸ் அப்படின்னா சைன் ஆஃப், கொசிக்கன் அப்படின்னா சீக்கன், சீக்கன்னா கொசிக்கன், டேன்னா காட்டுன்னு தெரியும், காட்டுனா டேன். ஸோ 6 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்முக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் சம் போடும்போது இந்த மீனிங்கை தான் நம்ம வந்து இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ நம்ம இங்கே தீட்டாவுக்கு பதிலாக ஒரு 45 டிகிரி கொடுத்துட்டு அதை காஸ் டேர்மில் எழுத சொல்லுவாங்க. அப்போ காஸ் ஆஃப் போட்டு 90 டிகிரி இங்கே தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு காஸ் டேர்ம்ஸ் கிடச்சிரும். ஓகே, நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேடா, அப்போ சைன் தீட்டா இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். 6 ஆங்கிள்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சைன் தீட்டாவிட எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா எழுதிக்கலாம். ஏன்னா இது பிகாஸ் ரெண்டு ஈக்குவல். காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா எழுதலாம். டர்ன் தீட்டாவை காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ லைக் திஸ். கொசிக்கன்னா சீக்கன் எழுதலாம், சீக்கன்னா கொசிக்கன், காட்டா டேனா. ஓகே, shall we go some? Yes. Example 6.7. First sum, sin 74 டிகிரி in terms of cosine. cosine உடைய ஷார்ட் ஃபார்ம் என்னடா, cos. cosine உடைய ஷார்ட் ஃபார்ம் இங்கே வந்து ஃபுல் நேமில் கொடுத்துருக்காங்க. அப்போ cosine உடைய ஷார்ட் ஃபார்ம் cos. அப்போ இந்த sin டேர்மை cos டேர்ம்ஸில் எழுதணுமா. இப்போ நம்மளுக்கு we know the complementary angles, we know that. ஸோ sin theta அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், cos ஆஃப், ஏன்னா சைனை காஸ் டேர்மில் எழுத சொல்லியிருக்காங்க, டேர்ம்ஸ் ஆஃப் காஸில் வரணுமா. அப்போ யூஸிங் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அப்போ காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ இங்கே தீட்டாவால் இங்கே மைனஸ் பண்ணால் நமக்கு காஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ சைன் 74 தானே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 74 இருக்கும். அதே மாதிரி இங்கே காஸ் ஆஃப் 90 டிகிரி, இங்கே தீட்டாவை தானே செப்பரேட் பண்ணோம். அப்போ இங்கே தீட்டாவோட வேலை என்ன, 74. அப்போ காஸ் ஆஃப் இதை செப்பரேட் பண்ணால் 90ல் 74 செப்பரேட் பண்ணால் நமக்கு என்னடா கிடைக்கும், 16 டிகிரி தானே. அப்போ என்னது எப்படி எழுதலாம், cos 16. அப்போ sin 74 cos 16. பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசைனில் தான் எழுதி வச்சுருக்காங்க. கொசைன் மீன் காஸ் டேர்மில் எழுதிட்டோமா, அவ்வளோதான். இப்போ தான் நம்மளுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இங்கே தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ அதே மாதிரி சைனை கொசைன் டேர்ம்ஸில் மாற்றணுமா. டேர்னை கோட்டென்ஜன், கோட்டென்ஜன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோட்டென்ஜன் அப்படின்னா இதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்னது, காட். அப்போ டேனை காட்டில் மாற்றணுமா. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் சம் நம்ம ஷார்ட்டாக கூட எழுதிடலாம். ஓகே, இப்போ டர்ன் 12 டிகிரி இது எதில் அது சேஞ்ச் பண்ணணுமா, காட்டில். ஏன்னா கோட்டென்ஜன் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து காட்டு. அப்போ காட் ஆஃப் டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 90 டிகிரிலேருந்து இந்த 12 செப்பரேட் பண்ணிடுங்க. டேரெக்டாகவே நம்ம பண்ணிடலாம். அப்போ காட் 90 டிகிரி மைனஸ் 12 காட் செப்பரேட் பண்ணால் ஸோ 78 டிகிரி, அவ்வளோதான். ஸோ டேர்னை கோட்டென்ஜன் எழுதியிருக்காங்க. அப்போ காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் என்னது நம்ம ஷார்ட் ஃபார்மாகவே எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியுறதுக்காக என்னது ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொசிக்கன் 39 டிகிரி. அப்போ கொசிக்கனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கனில் எழுதணுமா. அப்போ நமக்கு தெரியும்ல, கொசிக்கன் தீட்டாவோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி எழுதணும்னா சீக்கன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு எழுதுவோமா. ஸோ ஹியர் கொசிக்கன் தீட்டாவை சீக்கன் டேர்ம்ஸில் எழுதும்போது நம்மளுக்கு எப்படி எழுதலாம், சீக்கன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ 90 டிகிரிலேருந்து தீட்டாவை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ கொசிக்கன் 39 டிகிரியை சீக்கன் ஆஃப் அப்படியே காம்ப்ளிமெண்ட்ரியில் எப்படின்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 39 டிகிரி.
ஸோ அப்போ சீக்கன் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஸோ 51 டிகிரி. இதுங்களா டேர்னை நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் கோடான்ஜென்ட் அதாவது இட் மீன்ஸ் காட்டில் எழுதியாச்சு. கொசிக்கனை சீக்கன் டேர்ம்ஸில் எழுதியாச்சு. சைனை காஸ் டேர்மில் எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீஃபாகவும் அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுறதுக்காக சைன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் காஸ் டேர்ம்ஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா நம்ம எழுதிக்கலாம். அப்போ வி வாண்ட் 70 தீட்டா இன்ஸ்டெட் ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம 74 தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ தீட்டாவுக்கு பதிலாக 74 நீங்கள் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே அதே மாதிரி 74 அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு காஸ் டேர்ம் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டேர்னுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ டேர்ன் கேட்கும்போது டேர்னுங்கிறது டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் எழுதிச்சிருக்கோம். அப்போ காட் எழுதும்போது நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏன்னா டேர்ன் தீட்டாவை நம்ம எப்படி காம்ப்ளிமெண்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா தானே. அப்போ காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் டேரெக்டாகவே நம்ம இங்கே இந்த ஃபார்மில் எழுதாமல் டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம் டேர்னாவே காட்டில் வந்து 90 டிகிரியை மைனஸ் பண்ணிடுவோம். இந்த டிகிரியை 12 டிகிரியை மைனஸ் பண்ணால் காட்டோட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி கொசிக்கன் அப்படிங்கிறது சீக்கனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ சீக்கன் ஆஃப் 90 டிகிரிலேருந்து இந்த தீட்டாவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடச்சிரும். ஓகேயா? ஸோ இங்கே தான் நம்மளுக்கு என்னது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் யூஸ் ஆகும். ஏன்னா கொசிக்கனா டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கனில் எழுதணுமா, டேர்னா டேர்ம்ஸ் ஆஃப் கோட்டேஞ்சன் மீன்ஸ் காட்டில் எழுதணுமா, சைனை கொசைன் எழுதணுமா. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸில் எழுதும்போது நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.8 எவாலுவேட் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு சம் sin 49 டிகிரி by cos 41 டிகிரி. ஓகே, ஸோ சைன் 49 டிகிரியை ஒன்று காஸாக சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா காஸ் வந்து நம்ம சைனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நான் சைனை காசாக மாற்ற போகிறேன். சைன் தீட்டாவை நம்ம எப்படி காம்ப்ளிமெண்ட்ரியில் காஸ் டேர்ம்ஸ் அப்படி மாற்றலாம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியில் இப்போ சைன் தீட்டான்னு இருக்குது, இது வந்து சைன் இருக்குது. அப்போ காஸ் டேர்ம்ஸை எழுதும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காஸ் ஆஃப் 90 டிகிரிலேருந்து இப்போ இங்கே இந்த சம் பாருங்கள் சைனை காசாக நான் மாற்றும் போது என்ன ஆகும் 90 டிகிரிலேருந்து இந்த தீட்டாவை மைனஸ் பண்ணால் காஸ் டேர்ம்ஸாக மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைன் 49 டிகிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்கே என்ன டிகிரி இருக்குது 49 பை இந்த காஸ் 49 நம்ம அப்படி வச்சுக்குவோம். ஸோ காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 41 டிகிரி சப்ராக்ட் பண்ணால் 41 டிகிரி. இங்கே ரிமைனிங் டினாமினேட்டர் இருக்கக்கூடியது 41 டிகிரி. ஸோ அப்போ காஸ் 41 டிகிரிக்கும் காஸ் 20 கேன்சல் ஆகும். அப்போ என்ன ஒரு ஆன்சர் 1. ஓகே, இல்லை அப்படின்னா சைன் அப்படியே வச்சுக்கிட்டு காசை நீங்கள் சைனாக மாற்றலாம். அப்போ என்ன வரும் இங்கே சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 41 வரும். அப்போ என்னது 49 வந்துடும். ஸோ அல்லது இந்த சைன் 49 டிகிரி நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த காஸ் 41 நான் என்னவா மாற்ற போகிறேன் சைனாக மாற்ற போகிறேன். அப்போ காஸ் தீட்டாவுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி எழுதலாம் சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு பதில் எப்படி எழுதலாம் சைன் ஆஃப் 90 டிகிரி எழுதலாமா. அப்போ இந்த காஸ் 41 எப்படி எழுதலாம் சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதில் இங்கே என்ன இருக்கும் 41. அப்போ சைன் 49 பை சைன் சப்ராக்ட் பண்ணால் 90 டிகிரி மைனஸ் 41 49. இப்போ கேன்சல் பண்ணால் 1. ஓகே, ஒன்று சைனை சேஞ்ச் பண்ணணும் இல்லைனா காசை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரெண்டுமே என்னது கிளாஸில் என்னது ஈக்குவலாக வரும்போது கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் 1 வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் சம் சீக்கன் 63 பை கொசிக்கன் 27. ஸோ சீக்கனை நான் கொசிக்கனாக மாற்ற போகிறேன். ஓகே, இல்லைன்னா அப்படின்னா சீக்கன் 63 நம்ம அப்படியே வச்சுட்டு கூட கொசிக்கனை எப்படி வேணால் இதோ சீக்கனை கொசிக்கனாக மாற்றலாம், இல்லைனா கொசிக்கனை சீக்கனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சீக்கனை கொசிக்கன் டேர்ம்ஸாக மாற்ற போகிறேன். இப்போ சீக்கன் கொசிக்கனை எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சீக்கனை கொசிக்கனாக மாற்றும் போது 90 டிகிரியிலேருந்து இந்த 63 நம்ம மைனஸ் பண்ணிட்டா கிடச்சிரும் பை. ஸோ இந்த கொசிக்கன் நம்ம அப்படி வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ கொசிக்கன் டேர்ம்ஸ் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அது மேலே வரும். ஸோ டினாமினேட்டரில் எனக்கு கொசிக்கன் 27 டிகிரி கேன்சல் பண்ண ஆன்சர் இஸ் 1. இல்லைனா கொசிக்கன் சீக்கன் 63 நம்ம அப்படியே வச்சுட்டு கொசிக்கன் 27 டிகிரி என்னவா சீக்கனாக மாற்றி நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். சீக்கன் ஆஃப் போட்டு 90 டிகிரி மைனஸ் 27 நம்மளுக்கு என்ன 63 கிடைக்கும், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்பாங்கடா. ஸோ ஒரு
sin 49 டிகிரி பை காஸ் 40. ஸோ எந்த ரேஷியோ வந்து இந்த மாதிரி டிவைட் சம் வந்தாவே நம்ம ஏதாவது ஒன்றுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஒன்று சைனாக சேஞ்ச் பண்ணணும், சைனை காசாக மாற்றணும், இல்லைனா காசை சைனாக சேஞ்ச் பண்ணணும், சீக்கனை கொசிக்கனாக மாற்றணும், இல்லைனா கொசிக்கனை சீக்கனாக மாற்றணும். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போ சேஞ்ச் பண்ணும்போது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சைனுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்ரினா காஸ். அப்போ சைனை நம்ம காசாக மாற்றும் போது 90 டிகிரிலேருந்து அங்கே என்ன ஆங்கிள்ஸ் இருக்கோ அதை சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே டினாமினேட்டர் அப்படியே போட்டு நம்ம என்னது இதை சப்ராக்ட் பண்ணும்போது 41 கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை சைன் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம காசை வந்து சைனாக மாற்றும் போது அதை எப்படி மாற்றலாம், 90 டிகிரிலேருந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன திட்டாவுக்கு பதிலாக 41 அதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிடும். ஸோ சேம் வே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.9. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் டர்ன் 70 டிகிரி, டர்ன் 23 டிகிரி, டர்ன் 60 டிகிரி, turn 67 degree, turn 83 degree. So இதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் sum. So here using the grouping complementary angles, அதாவது இங்கே வந்து நம்ம grouping complementary angles அப்படின்னா அந்த 2 angles ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 90 டிகிரி வர்ற மாதிரி இங்கே குரூப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குரூப்பிங் பண்ணும்போது இப்போ 7 டிகிரியோட நான் 83 7 டிகிரியையும் 83 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கிடைக்கும். பிகாஸ் அதாவது 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ 7 டிகிரியவும் 83 நம்ம என்னது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 90 டிகிரி கிடைக்குமா. ஸோ அதனால் இது ரெண்டையும் நம்ம குரூப்பிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 23யையும் 67ஐயும் குரூப் பண்ணும்போது நம்மளுக்கு 93 கிடைக்கும். அதனால் இது ரெண்டையும் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன்னா 60 டிகிரிக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், அதனால் நம்ம அந்த வேல்யூவை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கிறோம். அப்போ டர்ன் 7 பக்கத்தில் 83. ஸோ இதுதான் குரூப்பிங். ஏன்னா இது குரூப்பிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 90 டிகிரி கிடைக்கும். 7ஐயும் 83, அதனால் இது ரெண்டையும் ஒரு குரூப்பாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஒரு குரூப், பிகாஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டர்ன் 23, டர்ன் 67. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது டர்ன் 60. இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியறதுனால நம்ம லாஸ்ட்டில் அந்த வேல்யூ நம்ம இதை நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ டர்ன் 7, ஸோ டர்ன் 70 டிகிரி, டர்ன் 83 காம்ப்ளிமெண்ட்ரியில் எப்படி எழுதலாம், டர்னுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி என்ன வரும், காட்டு. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்கே என்ன இருக்குது தீட்டாவுக்கு போல் 83 எழுதலாமா. ஸோ டர்ன் 70 டிகிரி நம்ம எப்படி வச்சுக்கிறோம்னா டர்ன் 83 நான் காம்ப்ளிமெண்ட்ரி எழுதுறேன். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி எழுதும்போது டர்ன் தீட்டாவுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி என்ன வரும் அப்படின்னா காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு தானே வரும். காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ டர்ன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாமா. அப்போ டர்ன் 83க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்ல, காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக 83 எழுதிக்கலாம். இப்படி காம்ப்ளிமெண்ட்ரி எழுதிருக்கு. நெக்ஸ்ட்டு டர்ன் 23 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ டர்ன் 67 அவருடைய காம்ப்ளிமெண்ட்ரியில் எழுதும்போது என்ன வரும், காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 67. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டர்ன் வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு செகண்டை மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு இதை மட்டும் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ இதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 67 வரும். ஸோ லாஸ்ட்டில் டர்ன் 60 வேல்யூ வந்து அப்படின்னா √3. ஓகே, நெக்ஸ்ட்டு டர்ன் 7 டிகிரி இங்கே என்ன வரும், சப்ராக்ட் பண்ணும்போது காட் 70 டிகிரின்னு வந்துடும். இங்கே டர்ன் 23 இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது காட் 23, ஸோ இன்ட்டு √3. அப்போ டர்ன் 70 டிகிரி காட் 70 டிகிரி எதோட ரெசிப்ராக்கல்டா, டர்னோட ரெசிப்ராக்கல் தானே காட்டு. அப்போ இது எப்படி எழுதலாம், 1 டர்ன் 70 டிகிரின்னு எழுதலாமா காட்டை. ஏன்னா காட் அப்படிங்கிறது டர்னோட ரெசிப்ராக்கல் தானே. அப்போ 1/10 எழுதலாமா. ஸோ ஹியர் டர்ன் 23, அப்போ காட்டுங்கிறது அதே மாதிரி எழுது டர்னோட ரெசிப்ராக்கல். அப்போ 1/டர்ன் 23 இன்ட்டு √3. ஸோ tan 7க்கு tan 7 கேன்சல், இங்கே இருக்கக்கூடிய டேனுக்கு இங்கே இருக்கக்கூடிய tan 23க்கு கேன்சல். அப்போ இங்கே எனக்கு 1 இன்ட்டு ஸோ அப்போ இங்கேயும் 1 இங்கேயும் 1 பேலன்ஸ் இருக்கிறது √3. ஸோ அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது √3 ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்காக குரூப்பிங் பண்ணணும்னு புரிஞ்சிச்சா. ஸோ இந்த மாதிரி சம் வந்தாவே நம்ம குரூப்பிங் பண்ணிக்கோங்க, காம்ப்ளிமெண்ட்ரி வர்ற மாதிரி. அதாவது அந்த 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வர மாதிரி குரூப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 90. ஸோ இது ரெண்டே ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்ம லாஸ்ட்டில் போட்டுப்போம். இதை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி எழுதியிருக்கு. ஏன்னா டர்னை அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி காட்டு, டர்னுக்குடைய காம்ப்ளிமெண்ட்ரி என்னது காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்கே என்ன இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு ஃபார்முலாவில் என்ன நம்ம மீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டர்ன் தீட்டாவுடைய காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி எழுதலாம், காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ இது எப்படி எழுதலாம், காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்கே தீட்டாவுக்கு 83.
ஸோ இந்த வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இதை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 70 டிகிரின்னு கிடைக்கும். இது சப்ராக்ட் பண்ணும்போது 23ன்னு கிடைக்கும். இது வந்து எதனுடைய காம்ப்ளிமெண்ட் ரிசிப்ராக்கல் அப்படின்னா டேர்னோட ரிசிப்ராக்கல். காட்டுங்கிறது டேர்னுக்கு வந்து காட்டுன்னு வரப்போ இங்கே காட்டன் இல்லை அப்படின்னா இதை கூட நம்ம 1 காட்டன் கூட மாற்றிக்கலாம். இல்லை ஆனால் டேர்னுங்கிறது காட்டோட ரெசிப்ராக்கல் எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டேர்ன் 70 டிகிரின்னு எப்படி வச்சுக்கிட்டு காட்டுங்கிறது 1/tan 70. ஏன்னா இது வந்து காட்டுங்கிறது டேர்னோட ரெசிப்ராக்கல் ஆல்ரெடி நம்ம வேணும். ஸோ காட்டுங்கிறது டேர்னோட ரெசிப்ராக்கல்னால 1/tan எழுதியிருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி 1/tan 23 நம்ம எழுதிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? இல்லை அப்படின்னா காட் 70 டிகிரி வச்சுக்கிட்டு நம்ம டேர்னை கூட 1/cotன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா டேர்னுங்கிறது காட்டோட ரெசிபிள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லாஸ்ட்டில் ஆன்சர் √3 கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சம், செகண்ட் சம் cos 35 degree. So second sum cos 35 degree by sin 55 degree plus sin 12 degree by cos 78 degree minus cos 18 degree by sin 72 degree. ஸோ இந்த மாதிரி டிவைடில் வந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ரேஷியோவில் மாற்றணும். ஒன்று சைனை காசாக மாற்றணும், இல்லைனா காசை சைனாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஹியர் இங்கே சைனை நம்ம அப்படி டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவில் நம்ம அப்படியே வச்சிருக்கேன். நியூமரேட்டரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ cos 35 டிகிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா சைனில் நம்ம மாற்றிக்கலாமா? ஏன்னா பிகாஸ் டினாமினேட்டர் சைன் இருக்குது. அப்போ காஸை நான் சைனாக மாற்றும் போது நமக்கு என்ன காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? காஸ் தீட்டா. ஸோ அப்படி தான் நம்ம பார்த்தோம் இங்கே. ஸோ சி சைன் தீட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா எழுதலாம். காஸ் தீட்டாவை சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம்ல. அப்போ சி அப்போ இது காஸ் தீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 35 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் நம்ம சைனில்? சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 35 எப்படி பண்ணிக்கலாம். ஸோ காஸ் தீட்டாவை நான் காம்ப்ளிமெண்ட் எழுதும்போது சைனுக்கு மாற்றும் போது 90 டிகிரிலேருந்து அந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். அப்போ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 35 இது எப்படி எழுதலாம்? சைனுக்கு கொடுத்து அப்போ சைன்னா காசு. காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 12 டிகிரி. ஏன்னா இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 12 இருக்குது. காசு கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 18 டிகிரி. ஸோ காசுனா சைனு, சைனா காசு. 90 டிகிரிலேருந்து அங்கே என்ன டிகிரி இருக்கோ அதால் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் நோ சேஞ்ச். இல்லை டினாமினேட்டர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் மாற்றணும். ஏதாவது ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 55, இது சப்ராக்ட் பண்ணும்போது 78 வரும். சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கோ அதுதான் மேலே வரப்போகுது. அப்போ 78 வரும். ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது 72. அப்போ கேன்சல் பண்ணிங்க. இங்கே 1 வரும், +1, இங்கே மைனஸ் -1. அப்போ 2 - 1 1ன்னு வந்துடும் ஆன்சர். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.10. கொசிகன் A = secant 34 டிகிரி தென் ஃபைண்ட் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து டிகிரி வந்து கொடுத்துட்டாங்க 34ன்னு, பட் இங்கே ஏ கொடுக்கல. இங்கே வந்து ஆங்கிள்ஸ் கொடுக்கல, பட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ சி ஸோ கொசிகன் A = secant 34. ஓகே. ஸோ இந்த சீக்கனை நான் கொசிக்கனை சேஞ்ச் பண்ணலாம்ல, ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி. ஸோ சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? கொசிக்கன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு எழுதலாமா? கொசிக்கனை நான் சீக்கன்டாமா நம்ம எப்படி எழுதலாம்? ஏன்னா பிகாஸ் இங்கே கொசிக்கன் இருக்கிறனால இதை நான் கொசிக்கன் மாற்றும் போது கொசிக்கன் கேன்சல் ஆகி நம்ம ஏவோட வேல்யூ அழகாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ சீக்கன் டேர்ம்ஸை நான் கொசிக்கனாக சேஞ்ச் பண்ணும்போது அப்போ கொசிக்கன் எப்படி சேஞ்ச் பண்ண? 90 டிகிரி மைனஸ் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 34 டிகிரி. ஸோ சீக்கனை நான் கொசிக்கனாக மாற்றுறேன்டா. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொசிக்கன் டேர்ம்ஸ் இருக்குது அதனால். அப்போ கொசிக்கன் ஆஃப் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்னடா கிடைக்கும்? 56 டிகிரி. ஸோ அப்போ கொசிக்கன் 56 டிகிரி. ஸோ லெஃப்ட் சைடு என்னடா இருக்குது? கொசிக்கன் ஏ. அப்போ கொசிக்கன் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஏவோட வேல்யூ தானே கேட்டிருக்கோம். அப்போ A = 56 டிகிரி. ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ சீக்கன் டேர்மை நான் கொசிக்கனாக மாற்றிருக்கேன் பிகாஸ் லெஃப்ட் சைடு கொசிக்கன் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 90 டிகிரி மைனஸ் 34 டிகிரி தான் இங்கே வரும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது. அப்புறம் சப்ராக்ட் பண்ணால் 56 டிகிரி. ஸோ அப்போ கொசிக்கன் 56, கொசிக்கன் கேன்சல். அப்போ ஏவோட வேல்யூ 56. ஸோ செகண்ட் சம் tan B = cot 47. இப்போ இங்கே பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே tan B இருக்குனால அப்போ இதே நம்ம டேர்னாக மாற்ற போகிறோம். அப்போ டேர்ன் ஆஃப் எப்படி மாற்றலாம்? காம்ப்ளிமெண்ட்ரியில் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 47. அப்போ டேர்ன் 47 சப்ராக்ட் பண்ணால் 43.
ஸோ ஹியர் டர்ன் பி, டர்னுக்கும் கேன்சலாக, அப்போ பியோட வேல்யூ என்ன வந்துடுங்க 43 கிடச்சிருச்சா. ஸோ இங்கே டர்ன் பின்னு இருக்குடா, இங்கே காட் 47 இருக்குது. இங்கே டர்ன் இருக்கிறனால இதே நம்ம டர்னாக சேஞ்ச் பண்ணால் தான் டர்னுக்கு கேன்சல் பண்ண முடியும். அப்போ காட் 47 நம்ம காட் தீட்டாவுடைய காம்ப்ளிமெண்ட் எப்படி எழுதுவோம், டர்ன் ஆஃப் காட்டுனா டர்ன் வரும், டர்ன்னா காட்டுன்னு வரும். அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு எழுதலாம் காட் தீட்டாவை. அப்போ காட் 47 எப்படி எழுதலாம், 90 டிகிரி மைனஸ் தீட்டா போல் 47 இருக்குது, செப்பரேட் பண்ணும்போது 43. அப்போ பியோட வேல்யூ 43. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.